வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் மற்றும் நாகப்பட்டினம் மிட்டவுன் ரோட்டரி சங்கம், நாகை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை, வேளாங்கண்ணி எஸ் பொது மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமை வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன், லயன்ஸ் சங்க மாவட்ட தலைவர் ஃபெலிக்ஸ், வேளாங்கண்ணி வர்த்தக சங்க தலைவர், வேளாங்கண்ணி ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் நாகப்பட்டினம் மற்றும் சங்க தலைவர், வேளாங்கண்ணி ரோட்டரி சென்டர் முன்னாள் தலைவர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்வை துவங்கி வைத்தனர். இந்நிகழ்வை வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் தலைவர் அஜ்மல் நாச்சியார், முன்னாள் தலைவர் தமிழ்மாறன் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முகாமில் கண் சிகிச்சை பரிசோதனை, கண் அழுத்தம் மற்றும் கண் சம்பந்தமான அனைத்து கண் நோய்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ப்ராப்ளம் இல்ல, பக்கத்துலாம் நல்லா இருக்கு, பிரஷரும் நார்மலா தான் இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்ல. இது ஹெடேக் ஏதோ டேப்லெட் நம்பர் போயிடு ஃபுல்லா இருக்கு. சம்டைம்ஸ் ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் பேக்ல ஃபுல்லா அப்படியே வலிக்குது. நீங்க ஜெனரல் ஃபிசிஷியன் வந்து பாருங்க. மதியானம் 1 மணிக்கு ஆபரேஷன் ரெடி ஆயிட்டாங்க. வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம், நாகப்பட்டினம் மிட்டவுன் ரோட்டரி சங்கம், நாகப்பட்டினம் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் எஸ் பொது மருத்துவமனை மற்றும் பல் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் கண் மருத்துவ முகாம் வேளாங்கண்ணி முச்சந்தியில் உள்ள எஸ் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இதில் பயனடைந்தார்கள். பயனாளிகள் 30க்கும் மேற்பட்டவர்கள் கண் ஆப்ரேஷனுக்கு செல்ல தயாராக உள்ளார்கள். மற்றபடி வந்த பாண்டிச்சேரி கண் சிகிச்சை அறுவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் மற்றும் நாகப்பட்டினம் மிட்டவுன் ரோட்டரி சங்கம், பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் எஸ் பல் மருத்துவமனை, பொது மருத்துவமனை, அரவிந்த் கண் மருத்துவமனை, பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் இணைந்து நடத்துகின்ற இந்த இலவச கண் மருத்துவ முகாமில் காலை 9 மணிக்கு முறைப்படி வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர், வர்த்தக சங்க தலைவர் மற்றும் லயன்ஸினுடைய மாவட்ட தலைவர், வேளாங்கண்ணி ரோட்டரி சங்க தலைவர், நாகப்பட்டினம் மிட்டவுன் சங்க தலைவர் அவர்களுடைய துவக்க விழா காலை குத்துவிளக்கு ஏற்றி காலை 9 மணிக்கு துவங்கியது. தற்சமயம் வரை 100க்கும் மேற்பட்ட கண் பார்வையற்றவர்கள் பயனாளிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 10-11 மணி நிலவரம் வரை இதுவரையிலும் 20-25க்கும் மேற்பட்ட நபர்கள் அறுவை சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலான பயனாளிகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 60 நபர்கள் கண் சிகிச்சைக்காக, அறுவை சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு மதியம் அனுப்ப இருக்கிறார்கள். அவர்களுக்கு மதிய சாப்பாடோடு அவரை வழி அனுப்பி வைக்கிறோம். அவர்களுக்கு அறுவை சிகிச்சை முறைப்படி திங்கட்கிழமை அன்னைக்கு காலை நடைபெற இருக்கிறது. அறுவை சிகிச்சை முடிந்த பின் செவ்வாய்க்கிழமை மாலை அவரவர்கள் இங்கே வேளாங்கண்ணி எஸ் பல் மருத்துவமனைக்கு வருகை தந்து அவரவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சென்ற ஆண்டினுடைய தலைவர் தமிழ்மாறன், 2024-25 வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் தலைவர். சென்ற ஆண்டு அதேபோல் திருப்பூண்டியிலே வெற்றி செல்வி அம்மா மருத்துவமனையில் கண் சிறப்பு முகாம் நடந்தது. அதில் 65 நபர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டோம். தற்சமயம் தலைவராக உள்ளவர்கள் ரொட்டேரியன் அஜ்மல் நாச்சியார் அவர்கள், 2025-26 தலைவர் அவர்கள். இவர் தலைமையில் இந்த கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி.